இப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் செல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேத வசனத்தை திருப்பிக் கொள்வோம். போன வாரத்திலே முதல் சபை எபேசு சபை தூதனுக்கு இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக கொடுத்த செய்தி என்ன என்பதை நாம் பார்த்தோம். ஸோ அங்கே முதல்ல ஆண்டவர் அந்த திருச்சபை என்ன பண்ணுறாரு? பாராட்டுறார். என்ன சொல்லி பாராட்டுறாரு? உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய பொறுமை, இவைகளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். கிரியைகள் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன பண்ணுவது? நடப்பது. உன்னுடைய பிரயாசம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய சுவிசேஷத்தை அங்கே கொண்டு போய் என்ன பண்ணுவது? அறிவிப்பது. உன்னுடைய பொறுமை என்று சொல்லும்போது இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதன் மூலமாக அல்லது சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக என்ன வருகிறது? உபத்திரம் வருகிறது. அப்படி உபத்திரம் வரும்போது அந்த உபத்திரவத்தில் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பொறுமையாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ நிறைய பேருக்கு உபத்திரம் வராது. ஏன் வராது? சுவிசேஷத்தை என்ன பண்றதில்லை, சொல்றதில்லை. நிறைய பேருக்கு உபத்திரம் வராது. ஏன் வராது? கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன பண்றதில்லை, வாழ்றதில்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க வாழ்ந்து பாருங்க, உங்களுக்கு என்ன வரும்? உபத்திரம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். அதனால என்ன நினைக்கிறாங்க? நமக்கு ஏன் வம்பு? நம்ம எதுக்கு போய் நம்மளா மாட்டிக்கணும்? நம்ம பாட்டுக்கு ஏதோ என்ன பண்ணுவோம்? ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக என்ன பண்ணிட்டு போயிடுவோம்? வாழ்ந்துட்டு போயிடுவோம். இந்த வசனத்தின்படி வாழ்றது, இந்த வசனத்தின்படி நடக்கிறது, இந்த வசனத்தின்படி செய்கிறதெல்லாம் நம்ம பண்ணோம்னா தேவையில்லாமல் நம்மளே நமக்கு என்ன பண்ணிப்போம்? வம்பை வளர்த்துக்குவோம். அதனால் எதுக்கு பிரச்சனை? நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பார்வையிலேருந்து என்ன பண்ண முடியாது? தப்பிக்கவே முடியாது. நல்லது என்னன்னா, பெட்டர் டு லிவ் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் பி பர்சிக்யூட்டட். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உபத்திரவப்படுவது நல்லது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியை, உன் பிரயாசத்தை, உன் பொறுமையை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அப்புறம் சொல்றாரு, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது. பொல்லாதவர்களை என்ன பண்ணக்கூடாதான்? சகித்து கொள்ளக்கூடாது. யார் அந்த பொல்லாதவர்கள் அப்படின்னா கள்ள அப்போஸ்தலர்கள். அடுத்தது சொல்றாரு, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. சோ என்ன என்ன கண்டறியணும்? யாரெல்லாம் கள்ள போதகர்கள், யாரெல்லாம் பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார்கள், யாரெல்லாம் பொய்யான அப்போஸ்தலர்கள், இவர்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? கண்டறிய வேண்டும். அவர்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதாம்? சகித்து கொள்ளக்கூடாது. அவர்களை சோதித்து அவர்கள் பொய்யர் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது ஆண்டவர் உங்களை குறித்து என்ன பண்ணுவாராம்? பாராட்டுவார். அல்லேலூயா. நீங்க அதை விட்டுட்டு டிவியில் பேசுகிறவங்க, அந்த போதகர் இந்த போதகர் பார்த்தா இவ்வளோ கூட்டம் வருது, அவ்வளோ கூட்டம் வருது, கூட்டத்தை பார்த்து அற்புதத்தை பார்த்து அப்படிப்பட்டதான கள்ள அப்போஸ்தலர் பின்பதாக நீங்கள் போவீர்கள் என்றால் அதையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆனால் எபேசு சபை அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை அறிந்து, கள்ளர் பொய்யர் என்று அறிந்து அவர்களை என்ன பண்ணவில்லை? சகித்து கொள்ளவில்லை. அவர்களை திருச்சபையில் என்ன பண்ணவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை புறம்பே தள்ளினார்கள். அப்போ திருச்சபை மக்கள் இப்படிப்பட்ட கள்ள அப்போஸ்தலர்களை என்ன பண்ண வேண்டும்? புறம் தள்ள வேண்டும். நாம் அவர்களை அங்கீகரிக்க கூடாது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இது ரெண்டும் எபேசு சபையை குறித்த ஒரு பாராட்டு. சரி, இப்போ அடுத்தது இன்னைக்கு பார்க்க போறது 4வது வசனம். 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிங்க.
ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். சரி, இப்போ இங்க ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஆனாலும் உன்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. சபையே, எபேசு சபையே, அரோமா சபையே, உன்னிடத்துல நிறைய நல்ல விஷயங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பார்க்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆனால் ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை? என்னவா? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆதியில் கொண்டிருந்த அன்புனா என்னது? முதல் முறை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அன்பு இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? குறைந்து போய்விட்டது, தனிந்து போய்விட்டது. இப்ப நிறைய பேர் அன்பு அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஏதோ உள்ளத்துல இருந்து ஒரு உணர்வு வெளிப்படுகிறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நான் இவர் மேல அன்பா இருக்கிறேன், நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன், நான் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறேன். ஆனா இங்க என்ன சொல்றாரு? நீ அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஓகேவா? அடுத்தது பாருங்க. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. அப்போ ஒரு இடத்துல இருந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்களாம்? கீழே விழுந்துட்டாங்களாம். ஒரு இடத்துல இருந்தாங்களாம், அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்க? கீழே விழுந்துட்டாங்க. பாருங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்றாரு, மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் மேல் அன்பு வைப்பார்களானால் ஒரு கிரியைகளை அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? செய்திருக்கிறார்கள். அன்பு இஸ் என்னது? கிரியை. நீங்க ஆண்டவர் மேல அன்பு வச்சிருந்தா நீங்க ஆண்டவருக்காக ஒரு கிரியை என்ன பண்ணிருப்பீங்க? செஞ்சிருப்பீங்க. நீங்க கணவன் மேல அன்பு வச்சிருந்தா கணவனுக்காக சில கிரியைகளை, சில செயல்களை நீங்க செய்வீங்க. மனைவி மேல அன்பு வச்சிருந்தா மனைவிக்காக சில செயல்களை நீங்க செய்வீங்க. இப்போ போதகர் சபையின் மேல் அன்பு வச்சிருந்தா சபைக்காக சில கிரியைகளை போதகர் என்ன பண்ணுவார்? செய்வார். சபை போதகர் மேல் அன்பு வச்சிருந்தா சபை மக்கள் என்ன பண்ணுவாங்க? போதகருக்காக சில கிரியைகளை செய்வார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லாரு, நீ ஆதியிலே செய்த கிரியைகளை நீ என்ன பண்ணிட்ட? செய்யாம விட்டுட்ட. ஆதியில நீ அன்பாயிருந்த அந்த அன்புக்காக, அந்த அன்பின் நிமித்தம் அநேக கிரியைகளை நீ என்ன பண்ணாய்? செய்தா. என்ன கிரியைகள்? இயேசு என்ன சொல்றார்? யாத்ராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். சோ ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ. அப்போ அன்பு இஸ் ஈக்குவல் டு என்னது? கற்பனைகளை கை கொள்ளுதல். ஹல்லேலூயா. அப்போ இந்த 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 கான்செப்டை கொண்டு வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் போடுங்க. ஆதியிலிருந்து அன்பை என்ன பண்ணிட்டாய்? விட்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதியிலே என்னுடைய வசனங்களை அவ்வளவு அதிகமாக என்ன பண்ணி கொண்டிருந்தாய்? கை கொண்டு வந்தாய். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வசனத்தை கை கொள்றதை என்ன பண்ணிட்டாய்? விட்டு விட்டு அந்த இடத்திலிருந்து என்ன பண்ணி விட்டாய்? விழுந்து விட்டாய். மறுபடியும் மனம் திரும்பி என்ன பண்ணு? ஆதியிலே நீ செய்த கிரியைகளை என்ன பண்ணு? திரும்ப செய். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வார்த்தைகளுக்கு இன்னும் அதிகமாய் என்ன பண்ணு? கீழ்ப்படி, என்னுடைய வார்த்தைகளை கை கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். யோவான் 14:15 வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆதியில் இருக்கிற அன்பை விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதியில கற்பனைகளை கை கொண்டீங்க, இப்ப என்ன பண்ணிட்டீங்க? விட்டுட்டீங்கன்னு அர்த்தம்.
மறுபடியும் இன்னொரு வசனத்தையும் சொல்றேன். அதே 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் எப்படி இருக்கிறானா? அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அவனுக்கு என்னை நான் என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்போ அன்புனா என்னது? கற்பனைகளை கை கொள்ளுதல். இன்னொரு வசனத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். 23வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 வசனம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 4 வசனமும் என்ன சொல்லுது? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவது என்றால் ஆண்டவருடைய கற்பனைகளை என்ன பண்ணுவது? கை கொள்வது. இப்ப இந்த எபேசு பட்டணத்தில் இருந்தவர்கள் அன்பிலே ஆதியில் இருந்த அன்பை என்ன பண்ணி விட்டார்கள்? விட்டு விட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆதியிலே அவ்வளவு அதிகமாய் ஆண்டவருடைய வசனங்களை என்ன பண்ணார்கள்? கை கொண்டு நடந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். இப்பொழுதோ அது என்ன ஆகிவிட்டது? தனிந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சு? அவருடைய வார்த்தையின்படி நடப்பது குறைந்து விட்டது. அந்த உன்னதமான இடத்திலிருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கீழே விழுந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை என்ன பண்ணு? நினைத்து பார். நம்ம ஒவ்வொரு புது வருஷத்தை காணும் போது, ஒவ்வொரு பிறந்த நாளை காணும் போது, ஒவ்வொரு திருமண நாளை நம்ம காணும் போதும் என்ன யோசிக்கணும்னா, போன வருஷத்தில் இருந்ததை விட இந்த வருஷத்தில் இன்னும் அதிகமாக ஆண்டவரத்தில் என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். இன்னும் அதிகமாக அவருடைய கற்பனைகளின்படி நான் என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை நான் இன்னும் அதிகமாய் நெருக்கப்படுத்த வேண்டும். நான் இன்னும் ஆழப்படுத்த வேண்டும், இன்னும் அகலப்படுத்த வேண்டும். ஆனால் எபேசு பட்டணத்தில் இருந்த சபை என்ன பண்ணினது? ஆதியில் இருந்த அன்பை என்ன பண்ணது? விட்டது, கீழே விழுந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியிலே செய்த கிரியைகளை நீ என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். அதுக்கு என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் என்ன கொண்டு வர போறாரு? ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வர போறார். நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்கு முன்பதாக தம்முடைய சபைகள் எல்லாருக்கும் ஒரு செய்தியை கொடுத்துட்டு என்ன சொல்லிடுறாரு? நியாய தீர்ப்பு வரும்போது நீங்கள் அந்த நியாய தீர்ப்பில் என்ன பண்ணக்கூடாது? மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆகவே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை நான் சுட்டி காட்டுவேன். அந்த குறைவுகளை நீங்கள் என்னவாக்க வேண்டும்? நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதனால சீக்கிரமா என்ன பண்ணிடுங்க? மனம் திரும்பிடுங்க. நியாய தீர்ப்பு என்ன பண்ண போகிறது? வரப்போகிறது. அப்போ இவர்களுக்குள்ள இருந்த குறை என்ன? அன்பு. ஆதியில் இந்த அன்பை என்ன பண்ணி விட்டார்கள்? விட்டு விட்டார்கள். அந்த குறையிலிருந்து அவங்க என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்பி அந்த அன்பிற்கு திரும்ப போக வேண்டும். அந்த கை கொள்ளுகிற கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற அந்த இடத்திற்கு திரும்ப என்ன பண்ண வேண்டும்? போக வேண்டும். சரி, சொல்லிட்டார், போ, மனம் திரும்பு அப்படின்ட்டார். அப்புறம் பாருங்க 5வது வசனத்தில், இல்லாவிட்டால், அதையும் சேர்த்து சொல்லிடுறார். என்னது? இல்லாவிட்டால், நீ மனம் திரும்பாமல் போனால், நீ மறுபடியும் எந்த நிலையிலிருந்து விழுந்தாயோ அதே நிலைக்கு நீ திரும்பி போகாவிட்டால், நீ மறுபடியும் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் என்ன நடக்கும்? நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். இப்போ இங்க தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் தப்பா போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குன்னா, விளக்கு தண்டு அப்படின்னு போட்டிருக்குது. ஆக்சுவலா என்னன்னு போட்டிருக்குன்னா, உன்னுடைய குத்து விளக்கை நான் என்ன பண்ணுவேன்? அந்த இடத்திலிருந்து எடுத்து போடுவேன் அப்படின்னு வரணும். ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் லேம்ப் ஸ்டாண்ட் அப்படின்னு தான் போட்டிருக்குது. அதை இவங்க விளக்கு தண்டுன்னு போட்டாங்க. ஆக்சுவலாக 1ஆம் அதிகாரத்தில் 7 குத்து விளக்கு மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்?
உலாவிக் கொண்டிருக்கிறார். குத்து விளக்குனா என்ன அர்த்தம்? சபைன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, குத்து விளக்க அங்க இருந்து என்ன பண்ணிடுவேன்? எடுத்துருவேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு சபைன்னு பேர் இருக்குது, அந்த சபைன்ற பேரையே என்ன பண்ணிடுவேன்? எடுத்துருவேன். நீ மனம் திரும்பவில்லை என்றால் இனிமேல் நீ என்னுடைய சபையாக என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? நாங்க யாருடைய சபை? நாங்க கிறிஸ்துவின் சபை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா என்னைக்கோ கிறிஸ்து அந்த சபையிலிருந்து எதை எடுத்துட்டாரு? விளக்கு தண்டை எடுத்துட்டார். ஏன்னா அவங்க ஆதியிலிருந்து அன்பை என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. மனம் திரும்புவதற்கும் அவங்களுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. இப்போ இந்த அரோமா ஆஃப் கிரைஸ்ட்ல இருந்து ஆண்டவர் இதை தம்முடைய சபையாக நினைத்து கொண்டிருக்கிறார். இதை தொடர்ந்து அவர் நினைக்க வேண்டுமா அல்லது சபை என்ற பெயரை நீக்க வேண்டுமா? நீங்க தான் சொல்லணும். தொடர்ந்து நிலைக்க வேண்டும். அப்படின்னா நீங்கெல்லாம் என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்பி எந்த இடத்துக்கு போகணும்? ஆதியில இருந்த அந்த அன்புக்கு நீ திரும்ப போகணும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். இல்லை என்றால் நம்ம தான் பேரை சொல்லிட்டு தெரிவோம். அரோமா ஆஃப் கிரைஸ்ட் சர்ச், சர்ச் சர்ச், சபை சபை, தேவ சபைன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவருடைய பார்வையில் இது என்னவா இருக்காது? தேவ சபையாக இருக்காது. அதான் சொல்றாரு, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். You will no more be called as a church. நீ இனிமேல் சபை என்று அழைக்கப்பட மாட்டாய். யாரால்? என்னால். ஏன்னா கிறிஸ்து தான் சபைக்கு என்னமா இருக்கிறார்? தலையா இருக்கிறார். இந்த சபை என்பது, கிறிஸ்துவின் சபை என்பது சரீரமாக இருக்கிறது. நாம் எல்லாம் அவருடைய சரீரம், அவருடைய அவயவம். அவர்தான் தலை. அப்ப தலையே சொல்லிட்டாரு என்னன்னு, நீ மனம் திரும்பலனா நான் இனிமேல் உன்னை என்னன்னு கூப்பிட மாட்டேன், சபையினே கூட மாட்டேன். நீ சபை என்ற தகுதியை இழந்து விடுவாய். கேள்வி, நீ சபை என்ற தகுதியை இழந்து போக வேண்டுமா? வேண்டாம் என்று நீ நினைப்பாயானால் மறுபடியும் என்ன பண்ணு? மனம் திரும்பு. ஆதியிலிருந்து அன்புக்கு என்ன பண்ணு? திரும்பு. ஆதியிலே என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டாயே, கை கொண்டாயே, அதன்படி அப்படியே நடந்தாயே, அந்த இடத்திற்கு திரும்பி வா. அப்பொழுது தொடர்ந்து நீ என்னுடைய திருச்சபையாக என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது யாருக்கு சொன்னது? எபேசு பட்டணத்துக்கு சொன்னாரு. அதே வார்த்தை தான் யாருக்கும் வருகிறது. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லா திருச்சபைகளும் அதே வார்த்தை தான் வரும். ஏன்னா அந்த 7 அப்படின்றதுல எல்லாமே என்ன இருக்குது? அடங்கி இருக்கிறது. முழுமை. 7 என்பது முழுமை. அந்த 7 என்பதில் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து எல்லா சபைகளும் அடங்கி இருக்கிறது. அதுபோல 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த 2024 வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற எல்லா சபைகளும் அதில் என்ன இருக்குது? அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய ஆசை, நம்முடைய சபையிலிருந்து அந்த விளக்கு தண்டை ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? எடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அந்த விளக்கு தண்டாக இருக்கணும். நம்முடைய சபையிலே இந்த குத்து விளக்கின் மத்தியிலே ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கணும்? உலாவி கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம ஆதியிலிருந்த அன்பிற்கு திரும்ப என்ன பண்ணணும்? போக வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. மறுபடியும் ஒரு பாராட்டு. என்ன பாராட்டு? ஆண்டவர் எதை வெறுக்கிறாரோ அதை இந்த திருச்சபை என்ன பண்ணுகிறது? வெறுக்கிறது. அப்படி வெறுக்கிறீங்களா? சொல்லுங்க. சிலர்லாம் ஆண்டவர் எதை வெறுக்கிறாரோ அதை தான் ரொம்ப அதிகமாக என்ன பண்ணுவாங்க? நேசிப்பாங்க. ஆண்டவர் எதை நேசிக்கிறாரோ அதை தான் என்ன பண்ணுவாங்க? அதிகமாக வெறுப்பாங்க. புரியுதா? இங்க ஆண்டவர் இந்த சபையை பாராட்டுறார். என்ன பாராட்டுறார்? நான் எதை வெறுக்கிறேனோ அதை நீ என்ன பண்ணுகிறாய்? வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. என்ன வெறுக்கிறாங்க? நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள்.
அது என்னங்க? நிக்கோலாய் மதஸ்தர். நிக்கோலாய் என்ற ஒரு மனிதன் 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தாராம். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, எபேசு பட்டணத்தில் இருந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் யூத மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அந்த எபேசு பட்டணத்தில் இருந்த அந்த மக்கள் என்ன வழிபாடுகளை செய்தார்களோ அந்த வழிபாடுகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? ஏற்றுக்கொண்டு என்ன சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்னா, எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆற்றிலும் ஒரு கால் வைத்துக் கொள்ளலாம், சேற்றிலும் ஒரு கால் என்ன பண்ணலாம்? வைத்துக் கொள்ளலாம். நிக்கோலாய் மதஸ்தருடைய செய்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை, டாக்ட்ரின் ஆஃப் காம்ப்ரமைஸ். அதாவது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளலாம், எல்லாவற்றையும் அங்கீகரித்துக் கொள்ளலாம் என்ற உபதேசம். கிறிஸ்தவ உபதேசம் அது கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, கணக்கு 2 + 2 எவ்வளோ? 4. நீங்கள் 3.9 கூட என்ன பண்ணிக்கலாம்? ஏற்றுக்கலான்னு சொல்வீங்களா? 4.1 கூட என்ன பண்ணிக்கலாம்? ஏற்றுக்கலான்னு சொல்வீங்களா? சிலர் அப்படி சொல்லுவாங்க. 3.2 + 2 3.9 கூட வச்சுக்கலாம்ப்பா, 2 + 2 3.8 கூட வச்சுக்கோ, அதை கூட நான் ஏற்றுக்கிறேன். 3.2 + 2 4.2ன்றதை கூட நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க? 2 + 2னா என்ன தான்? 4 தான். 3.9 கிடையாது, 4.2 கிடையாது, 4 தான். 4னா 4 தான். இதில் தான் நாங்கள் நிற்போம். அதுதான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. இப்போ இந்த நிக்கோலாய் மதஸ்தர் என்ன சொல்றாங்க? நீ கிறிஸ்தவத்தை பின்பற்றிக்கொள், அதே வேளையிலே எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விக்கிரக ஆராதனை, மந்திர தந்திரங்கள், இவைகளுக்கும் நீ என்ன பண்ணு? சம்மதித்துக்கொள். என்ன நடக்குது? எபேசு பட்டணத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியணும். அப்போஸ்தலர் 19:11-13 வரைக்கும் வாசிங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர். அப்ப அந்த யூதர்கள்ல சிலர் என்னவாயிருந்தாங்களாம்? தேசாந்தரிகளாக திரிந்து மந்திரவாதிகளாக இருந்தார்கள் என்று தமிழில் போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, அவங்க ஊர் ஊரா போய் அநேக பிசாசுகளை என்ன பண்ணி கொண்டு இருந்தாங்களாம்? துரத்தி கொண்டிருந்தார்கள். யாரு? இந்த யூதர்கள். ஓகேங்களா? இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரன் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளில் கிரேத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கொண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஹல்லேலூயா. சோ இங்க என்ன நடக்குது? யூதர்கள்ல சிலர் மந்திரவாதிகளாக ஊர் ஊராக திரிந்து பிசாசுகளை என்ன பண்ணுகிறார்கள்? துரத்துகிறார்கள்.
அந்த எபேசு பட்டணத்திலும் நிறைய மாய வித்தைக்காரர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த மாய வித்தைக்கு பயன்படுத்தக்கூடிய புஸ்தகங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுகிறார்கள், கொளுத்துகிறார்கள். இந்த நிக்கோலா என்பவர் என்ன போதனை போதிக்கிறார்னா, நீ கிறிஸ்தவனாகவும் இருக்கலாம், மாய வித்தைக்கும் என்ன பண்ணலாம், நீங்கள் செவி சாய்க்கலாம். புரியுதா நான் சொல்றது? நீ ஆனா வேத வசனம் என்ன சொல்லுகிறது, ஒன்று விசுவாசித்தா யாரை விசுவாசி, கிறிஸ்துவை விசுவாசி. இல்லைன்னா எங்க போயிடு, மாய வித்தைக்காரர்களிடத்துல போய்விடு, பிசாசின் உலகத்திற்கு போய்விடு, பிசாசின் அதிகாரத்துக்கு உட்பட்டு போய்விடு. நீ அங்கேயும் ஒரு காலு இங்கேயும் ஒரு கால் என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. இதுதான் எபேசுவில் நிக்கோலாய் மதஸ்தர் செய்த காரியம். இது எங்க இருந்தது, திருச்சபைக்குள்ள பிரசித்தமாய் இருந்தது. அவர்கள் கிறிஸ்தவர்களாகவும் இருப்பார்கள், மாய வித்தைக்கார காரியங்களையும் என்ன பண்ணுவார்கள், செய்வார்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் திருச்சபைக்கு வந்து ஜெபமும் பண்ணிக்குவாங்க, ஜோசியக்காரங்கிட்டையும் போவாங்க, திருச்சபைக்கும் வருவாங்க, ஜாதகமும் போய் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. திருச்சபைக்கும் வருவாங்க, மந்திரவாதி கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, பில்லி சூனியம் மந்திரம்லாம் என்ன பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவங்க யாரு, கிறிஸ்தவங்க. ஆனா எபேசு சபை இப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணதான், வெறுத்தது. நாங்களும் இந்த சபையில் அப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணுவோம், கட்டாயமாக வெறுப்போம். நீங்க இந்த சபைக்கும் வர்றீங்க, ஜோசியக்காரங்கிட்டையும் போறீங்கன்னா உங்களை நாங்க எந்த விதத்தில் என்ன பண்ண முடியாது, அங்கீகரிக்க முடியாது. தேவன் உங்களை வெறுக்கிறார். புரிஞ்சுக்கோங்க. ஒன்று வச்சா ஆத்துல காலை வைங்க, இல்லை இங்கே உங்களுக்கு வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா, கிளம்பி போயிட்டே இருங்க. போய் எந்தெந்த ஜோசியக்காரனை போய் தேடி போகணுமோ போங்க, ஜாதகக்காரனை தேடி போகணுமா போங்க, போய் மந்திர பில்லி சூனியக்காரர்களை போய் தேடி போகணுமா போங்க. சும்மா அங்கேயும் போயிட்டு இங்கேயும் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க. ரெண்டு கட்டம் நிலைமையில் என்ன பண்ணாதீங்க, வாழாதீங்க. இதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், வெறுக்கிறார். இதுதான் யாருடைய வேலை, நிக்கோலாய் மதஸ்தருடைய வேலையாயிருந்தது. எந்த காலத்தில், 1ஆம் நூற்றாண்டில். இன்னைக்கு அப்படிதான் அநேகர் இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, மற்ற மத மந்திரவாதிகள் கிட்ட போறதில்லை, கிறிஸ்தவ தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கக்கூடிய மந்திரவாதிகள் கிட்ட நிறைய பேர் போறாங்க. அதுவும் ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் நம்ம கையில் என்ன கொடுத்திருக்கிறார், வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தீர்க்கதரிசின்னு ஒருத்தர்கிட்ட ஓடுறீங்கல்ல, அந்த தீர்க்கதரிசிக்கு ஊழியத்தில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியா, ஒருவேளை அது பரிசுத்த ஆவியா இருந்தா அதே பரிசுத்த ஆவியா தான் யார் கூட இருக்கிறாரு, உங்க கூட இருக்கிறார். நீங்க சொல்லுவாங்க சிலது, ஏதோ ஒன்று கிட்ட இருக்கிறத விட்டுட்டு தூரத்திற்கு என்ன பண்றாங்களாம், பிடிக்க போறாங்க. கிட்ட உங்ககிட்ட ஆண்டுடைய வார்த்தை இருக்குது, உங்ககிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அதை விட்டுட்டு நீங்க யாரையோ தேடி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஓடி திரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை ஆண்டவர் வெறுக்கிறார். சபை இதை வெறுக்க வேண்டும். அப்படி ஓடி திரிய கூடாது. அதுதான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் தேவ பிள்ளைகள், தேவ ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறார், தேவ வசனம் உங்கள் கைகளில் இருக்கிறது. நீங்கள் ஏன் மனிதர்களை தேடி ஓடுகிறீர்கள், தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுகிறீர்கள்? இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் எப்படி தெரியுமா தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, பிசாசு மூலமா, மந்திரவாதத்தின் மூலமாக உங்களுக்கு குறி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சில மந்திரவாதிகளாம் சொல்றாங்க, எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமரே நிறைய பாஸ்டருங்க தான். 6 மாசத்துக்கு ஒரு முறை வந்து என்ன பண்ணிட்டு போறாங்க, மந்திரம் பண்ணிட்டு போறாங்க. ஏன், சபையில் இருக்கிறவங்கள கை வச்ச உடனே கீழே என்ன பண்ணுமா, விடணும். என் கையில் அப்படி ஒரு மந்திரத்தை என்ன பண்ணு மந்திரத்தை பண்ணி எங்க கட்டிக்கிறாங்க, தாயத்தை கையில் உள்ள கட்டிக்கிறாங்க, மேலே ஜிப்பா இல்லை வெள்ளை சட்டையை போட்டுக்கிறாங்க. தாயத்தை என்ன பண்ணாது, தெரியாது. நீ கை வச்ச உடனே பொத்துன்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கீழே விழுவாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன வந்துடுது,
ஊழியக்காரர் எப்படிப்பட்டவர்? வல்லமையான ஊழியக்காரர். ஆனா அவர் என்ன வேலை பண்ணிட்டு வந்து உங்களுக்கு உங்க மேல கை வைக்கிறார் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஊர் ஊரா போய் அங்க கூட்டம் நடக்குது, இங்க கூட்டம் நடக்குது, அங்க சுவிசேஷகர் வந்துட்டாரு, இங்க தீர்க்கதரிசி வந்துட்டாரு, போய் எல்லார்கிட்டையும் போய் என்ன பண்ண வேண்டியது? தலையை கொடுக்க வேண்டியது. அங்கங்க இருக்கிற ஆவியெல்லாம் ஏத்திக்கிட்டு இங்க வர வேண்டியது. ஆண்டவர் அதை என்ன பண்ணுகிறார்? வெறுக்கிறார். ஒன்று வந்தா இந்த சபைக்கு வரணும், இல்லை இன்னொரு சபைக்கு போகணுன்னு விருப்பப்பட்டா அந்த சபைக்கு என்ன பண்ணணும்? போயிடணும். இந்த சபையில் 2 வாரம், அந்த சபையில் 2 வாரம், இந்த சபையில் 1 வாரம், அந்த சபையில் 1 வாரம், இப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு தான் அப்படிப்பட்ட அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு திருச்சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் வெறுக்கிறேன், நீயும் அதை வெறுக்க வேண்டும். யாரை சொல்றாரு? எபேசு சபையை பார்த்து சொல்றார். இன்றைக்கு அதே போல அரோமா சர்ச்சை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2ஆம் கட்ட நிலையில வாழுகிற கிறிஸ்தவர்களாய் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அதை நீங்கள் வெறுக்க வேண்டும். ஏனென்றால் அதை நான் என்ன பண்ணுகிறேன்? வெறுக்கிறேன். அதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கு பிரியமா என்ன பண்ணுகிறீங்க? நடக்கிறீங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்க கையில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் எந்த மனிதனுடைய தயவை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்புங்க. பாருங்க, ஆண்டவர் ஆதியிலே ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 31வது வசனம். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த கட்டளை கொடுக்கிறார். ஏன்னா அந்த கானான் தேசத்தில் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் அல்லது குறி சொல்லுகிறவர்கள் அநேகர் காணப்பட்டார்கள். இவர்களுக்கு இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா மந்திரவாதிகள், பில்லி சூனியக்காரர்கள் அநேகர் காணப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இவங்களெல்லாம் தேடி என்ன பண்ணாத, ஓடாத. நீ தேடி ஓடினா நீ தீட்டுப்பட்டு விடுவாய். நான் கர்த்தர், நீ என்னை தான் தேடி வர வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, 20வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படின்னா என்ன? இஸ்ரவேல் தேசத்துல அப்படிப்பட்டவங்களை நீ உயிரோடவே என்ன பண்ணக்கூடாது? வைக்க கூடாது. ஆனா நம்ம இப்ப அப்படிப்பட்ட நாட்டில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழல. நம்ம அப்படிப்பட்டவங்களாம் போய் என்ன பண்ண முடியாது? பைபிள் சொல்லி இருக்குது போய் கொலை செய்ய முடியாது, அது தப்பு. ஆனா அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் என்ன பண்ண வேண்டும்? விலக வேண்டும். அப்படிப்பட்டவர்களை வெறுக்க வேண்டும். எதை வெறுப்பீங்க? எது உங்களுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குதோ அதை என்ன பண்ணுவீங்க? வெறுப்பீங்க. அப்படின்னா இப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? அருவருப்பாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் வெறுத்து ஒதுங்க வேண்டும். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக, அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவது என்று சொல் என்றார். அவங்கள என்ன பண்ணிடணுமா? கல்லெறிஞ்சி காலி பண்ணணும். அவங்க அந்த நாட்டுக்கே கேடு. அப்படிப்பட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அஞ்சனம் பார்க்கிறவர்கள், இப்படி குறி சொல்லுகிறவர்கள், இப்படி மந்திர பில்லி சூனிய காரியங்களை செய்கிற கிறிஸ்தவ ஊழியர்கள் கிறிஸ்தவத்துக்கே கேடு. அப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன பண்ண வேண்டும்? விலக வேண்டும். அப்படிப்பட்டவர்களை வெறுக்க வேண்டும். இது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வெறுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பில்லி சூனிய ஜபம் செய்யறாங்க, தெரியுமா? என்ன ஜபம்? பில்லி சூனிய ஜபம். என்னன்னு? அவன் ஒண்ணுமில்லாம போயிடணும், அவன் விளங்காம போயிடணும், அவன் கை கால் இழுத்துக்கணும், அவன் நாண்டுகிட்டு சாகணும், இப்படின்னு நிறைய கிறிஸ்தவங்க ஜெபம் பண்றாங்க. ஆனா அது ஆண்டவர் வெறுக்கிறார்.
இதை தான் எபேசு சபைக்கு சொல்றாரு. நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. நீங்க அதை வெறுக்கிறீங்களா, இல்லை நீங்க அதுக்கு உடன்படுறீங்களா? வெறுக்கணும். ஹல்லேலூயா. நீங்க உடன்பட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிடுவார்? வெறுத்துருவார். கடைசியா 7வது வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? ஆதியில் இருந்த அன்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? திரும்புவேன். நிக்கோலாய் மதஸ்தருடைய அந்த செய்கைகளை நான் என்ன பண்ணுவேன்? வெறுப்பேன். ஆண்டவருடைய வசனத்தின்படி நான் நடப்பேன். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிப்பேன். எவ்வளவு உபத்திரவம் வந்தாலும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே பொறுமையாய் அந்த உபத்திரவத்தை சகிப்பேன். கள்ள அப்போஸ்தலர்கள் யார் என்பதை நான் கண்டறிந்து அவர்களை நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். அவர்களை சபையிலே நான் என்ன பண்ண மாட்டேன்? ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதுதான் ஆவியானவர் சபைகளுக்கு என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். இப்ப இங்க பாருங்க, எபேசு சபைக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு? ஆவியானவர் சபைகளுக்கு. சபைக்கு அப்படின்னு வரல, எப்படி வருது? சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் என்ன பண்ண கடவன்? கேட்க கடவன். அப்ப எபேசு சபைக்கு மட்டும் இந்த செய்தி அல்ல, அந்த 1ஆம் நூற்றாண்டில் இந்த சபை, இந்த 2024ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய இந்த சபைக்கும் இந்த செய்தி என்ன பண்ணப்படுகிறது? சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நன்மை உண்டு. ஹல்லேலூயா. ஏதோ நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஆவியானவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் நீங்க யார் தெரியுமா? ஜெயம் பெற்றவர்கள். இந்த கள்ள அப்போஸ்தலரை நீங்க நம்புறீங்க. இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைகளுக்கு நீங்க கேட்டு போறீங்க. இந்த பில்லிசூனிய ஜபத்துக்கு நேரா ஓடுறீங்க. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நேரா நீங்க ஓடுறீங்கன்னா நீங்க கிறிஸ்தவத்துல தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஜெயிக்கல. அப்படி ஜெயிக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ணுவேன்? புசிக்க கொடுப்பேன். ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தின் கனின்னு ஒன்று இருந்தது. அதை சாப்பிட்டா என்ன இல்லை? மரணம் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஜெயம் கொள்வாயானால் உனக்கு நித்திய ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நல்ல தீர்மானங்களை எடுத்து ஜெயம் கொள்வாயானால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீ ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்றால், நீ தோற்று போவாயானால் உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்கப்பட மாட்டாது. நீ நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியாது? சுதந்திரித்து கொள்ள முடியாது. நான் 20 வருஷமா சர்ச்சுக்கு வந்தேன், 40 வருஷமா சர்ச்சுக்கு வந்தேன். பிறந்ததுலேருந்தே நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். இதெல்லாம் இந்த பருப்பெல்லாம் அங்கே வேகாது. ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள். நீங்கள் ஜெயம் பெற்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமீன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்றதை கேட்பீங்களா? ஆவியானவர் சொன்னதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆவியானவர் என்ன கொடுப்பாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களுக்கு புசிக்க கொடுப்பார். நீங்க நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா?